சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சர்வீஸ் பாருங்க. அட்டகாசமா தெல்ல தெளிவா செம்ம குவாலிட்டியா நிறைய வண்டி வந்து ஒரு ஷாப் வீடியோ நேற்று சொன்ன வெள்ளிக்கிழமை போடுற மாரி ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க. நேற்று ஒரு அக்காவும் அண்ணனும் வந்தாங்க. அவங்க ஒரு விஷயம் சொல்லிட்டு போனாங்க. அது என்னான்னு கேளுங்க. இது எப்படி எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் புரியல எனக்கு எப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கூட்டு குடும்பம் பெஸ்ட்டா இல்லை தனி கொடுத்தன பெஸ்ட்டான்னு என்ன கேட்டாங்க. என்னக்கா திடீர்னு சொல்ல நான் என்ன சொன்னேன், எங்கள் வீட்டில் வந்து 12 பேர் நாங்கள் கூட்டு குடும்பம் 14 பேர், ஒரே குண்டா சோறு அடுப்பு ஒரே மெத்த வீடு எல்லாம் கும்பலாக்கிறோம் அப்படின்னேன். நான் குத்தனா கும்பலாக இருந்தோம், கூட்டு குடும்பமாக தான் இருந்தோம். இப்போ தனி கொடுத்தணும் பெஸ்ட்டாக கூட்டு குடும்பம் சொன்னான். என்னம்மா திடீர்னு அப்படி சொல்கிறேன்னு கேட்டாக்கா, ஆனால் உனக்கு அப்பா இருக்கிறாங்கல்ல இருக்கிறாங்க அந்த அம்மா, உனக்கு அம்மா இருக்கிறாங்க தானே. இப்போ அக்கா தங்கச்சி இருக்கிறாங்களா? ஆமாம் இருக்கிறாங்க. உங்கள் அப்பாக்கா சித்தப்பா பெரியப்பான்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கள கும்பலாக வாழ்ந்துக்கிட்டாமாண்ணா, ஏன்னா உங்கள் அப்பா மட்டும் தனியாக மாட்டாங்க கூட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்கிறது எனக்கு ஒன்றே புரியல. அது ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தாக்கா, நான் சொன்னதுக்கு ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தாக்கா ஒரு வீட்டில் இருக்கிற லேடிஸுங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் ஒன்று சொன்னேன். ரெண்டாவது பார்த்தோன்னாக்கா நம்ம வெளியே வந்துட்டோம் அவங்க பார்த்துக்கோ அம்மா பார்த்துக்கோன்ற ஒரு பாதுகாப்பு. அதேமாதிரி கும்பலாக இருந்தால் பக்க பலம். அதே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம். ஒரு ஹோட்டலுக்கு போக சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடு சாப்பிட்டாக்கா 2000 3000 செலவாகும். அதே ஒரு 2 கிலோ அரிசி வாங்கிட்டு அதை 15 பேர் கும்பலாக சாப்பிட்லாம், அதில் கொஞ்சம் மிச்சம் மற்றலாம் அப்படி சொன்னேன். மெயினாக என்னன்னாக்கா ஒன்று நல்லா புரிஞ்சுங்க. வீட்டில் ஒரு தலைவர், அதாவது அப்பான்னு இருக்கும்போது பார்த்தினாக்கா அந்த குடும்பத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணானாக்கா அந்த குடும்பம் சரியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும். அதில் வந்து அந்த குடும்பத்தில் அந்த தலைவர் வந்து சரியில்லைன்னாக்கா அந்த குடும்பமாக இருக்காது. எல்லாத்துக்கும் சொல்ல பாருங்கள், என்றைக்கும் அப்பா அம்மா தான் உலகம் தெய்வம் எல்லாமே. அதனால் அவங்களுக்கு தெரியாத நம்மளும் தெரிய போகிறதில்ல. ஏன்னா உலகத்தை வந்து அவங்க பார்த்துட்டு வந்து நம்ம பார்க்குறோம். அதனால் என்னை பொறுத்திருக்கோம் கூட்டு குடும்பம் பெஸ்ட்டுன்னு சொல்கிறதா நாங்கள் வளர்ந்துட்டு சொல்கிறோம். நாங்கள் கூட்டு குடும்பம் எங்களுக்கு சூப்பராக கிட்ட. மற்றவங்க எப்படியோ எங்களுக்கு யாரை பற்றி கவலை இல்லைங்க. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. பாருங்கள், நல்லா இருப்போம், எண்ணம் போல் வாழ்க்கை. யார் என்னன்னா சொல்லி போட்டுங்க, என் மனசில் பட்டது சொல்லிட்டுங்க. அதுதாங்க அருமையான வண்டி சொல்கிறேன் பாருங்கள். நிறைய வண்டி வந்துக்குது, விட்டுறாதீங்க. நம்மளது இடம் பார்த்தா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு. யார் கேட்டால் சொல்லுவாங்க, வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் திருச்செந்தூர் முருகன் காசு நம்மளுது. லோ பட்ஜெட் சரண யூடியூப்பில் பாருங்கள், இன்ஸ்டாகிராமில் பாருங்களேன், ஃபேஸ்புக்கில் பாருங்கள், 3 பாருங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாளைக்கு சனிக்கிழமை மதியம் வரைக்கும் தான் நான் இருப்பேன். கோயிலுக்கு போகலான்னு ஐடியா பண்ணிக்கிறோம். வரவங்க வந்து பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை நான் லீவு, வரவங்க வாங்க, விட்டுறாதீங்க. நிறைய வண்டி சொல்கிறேன் பாருங்கள், நல்லாயிருக்கும். அட்டகாசமாக வண்டி பாருங்கள். ஷிஃப்ட்டு 2016 17 நேற்று வீடியோ போட்டுருந்து பாருங்கள். 550 கேட்டு 5 ரூபாய்க்குள்ளே எதனா பண்ணித்தரேன். அடுத்து பாருங்கள், ஃபோர்டு ஃபிகோ 2012 மாடலு 2.25 ரூபாய்க்கு ஏறாங்க. 2 ரூபாய்க்குள்ளே பண்ணித்தரேன். 2016 17 ரிஜிஸ்ட்ரு சார், 15 16 ரிஜிஸ்ட்ரு சேண்ட்ரோ 3 ரூபாய்க்கு ஏறாங்க. ஒரு 3 ரூபாய் உள்ளே வாங்கி தரேன். இந்த ஈயான் பாருங்கள், 2,50,000 ஏறாங்க. 2017 மாடலு. இந்த ஆப்ட்ரா பாருங்கள், 2 ரூபாய்க்கு ஏறாங்க. 1.90 ஆகும், டீசல் வண்டி. இந்த டாட்டா ஜஸ்ட்டு பாருங்கள், 2005 மாடலு 16 ரிஜிஸ்ட்ரு. கஸ்டமர் பார்த்தினாக்கா 350 கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 390 கேட்டாங்க, அப்புறம் 370 கேட்டாங்க, இப்போ 350 தான் கொடுத்துருக்கிறாங்க. வாங்க. இந்த வண்டி பாருங்கள், 1,75,000 தரலாம். 2 ரூபாய் கேட்குறாங்க, 1,75 தரலாம்.
இந்த வண்டி பாருங்கள் 1,75,000 இது தரலாம். சாரி சார், இது 1,75,000. இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா 2,50,000 கேட்குறாங்க சார். இந்த வண்டியை கிட்ட வாங்க, ஏன்னா இது ஷிஃப்ட் டிசைரு. அது வந்து அந்த வண்டி தான் 1,75,000 2,50,000 ஆகும். இந்த வண்டி பாருங்கள் 1,10,000 சார். ஒன்று எடுத்துன்னு போகல, நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன். யாரும் வாங்காதீங்க, நல்லா இல்லை வண்டி, இது சரியில்லை. எத்து மாட்டான் எடுத்துன்னு போ. நான் வந்தாலும் நல்லா தான் சொல்லிடுவது, இன்னும் கிடக்குது. இந்த வண்டி பாருங்கள் 2014 1,25,000 கேட்குறாங்க, 16 மாடலு. இந்த வண்டி பாருங்கள், இது ₹1 கேட்குறாங்க. வாங்க என்ன பேசி எடுத்துகிறேன். இந்த வண்டி பாருங்கள் 1,90,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க என்ன பேசி தரேன். இந்த வண்டி ₹1 ஆகும். 2012 மாடலு, டீசல் பெட்ரோல். நீங்கள் வர்றீங்க, நான் தர்றேங்க. ஏசி போட்டா சில்லுன்னு இருக்கும், வண்டியை பார்த்தா சும்மா கும்முன்னு இருக்கும். அடுத்து பாருங்கள் 2014 மாடலு ஃபியட் புண்டோ 1,75,000 கேட்குறாங்க. இந்த டாட்டா சும்மா பாருங்க, 10 பேர் போகிற மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா ஓய. இந்த ஆடி மாதம் குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கு போயிட்டு வாங்க. இந்த ஆடி மாதம் முடிஞ்சளவு குலதெய்வம் போயிட்டு வாங்க எல்லாருமே. அதுக்கு போகிறதுக்கு சூப்பராக போகலாம். 1,50,000 ஒரே ஓனர், எஃப்சிஎன்சிஸ் எல்லாம் கரலுக்குது டாட்டா சுமோ. இந்த வண்டி பாருங்கள் ₹5 கேட்குறாங்க. 4,90 பண்ணலாம். 2021 சிங்கிள் ஓனரு. இந்த வண்டி பாருங்கள் என்ஜாய் 14 2 ஓனரு. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,50,000 ஆகும். இந்த வண்டி 3,35,000 ஆகும். 2013 சிங்கிள் ஓனரு. 2019 மாடலு ரெடிகோ. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் வெறும் 2,25,000 தரும். 2013 மாடலு 14 ரிஜிஸ்ட்டு 3,50,000 ஆகும். ஷிஃப்ட்டு டிசைரு ஸ்குவாடா பேப்பியா, கிட்ட வந்து பாப்பியா. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தா 1,45,000 தரலாம். இந்த வண்டி பாருங்கள் 1,75,000 தரலாம். கிட்ட வாங்க, ஒரு 1,50 கூட பண்ணி தரேன் வாங்க. ஃபோர்டு ஃபியஸ்டா 2012 மாடலு 13 ரிஜிஸ்டர் 2,15 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, ஒரு ₹2 சச்சி எடுத்தாரேன். இந்த வண்டி பாருங்கள் 21 டஷன்கோ. கஸ்டமர் பார்த்தா 2,50 கேட்குறாங்க. அப்படியே வாங்க முன்ன தரேன். 2013 மாடலு 2 ஓனரு i20 டீசல் வண்டி. கஸ்டமர் பார்த்துறாங்க வெறும் 3,50,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பேசி எடுத்துறேன். இந்த வண்டி பாருங்கள் வெர்னா 16 மாடலு 17 ரிஜிஸ்ட்டு 3,50 கேட்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பேசி எடுத்துறேன். சொல்கிறேன் சார் ரேட்டு. பணத்தை கண்ணில் காட்டுங்க. யாரு கண்ணில்? சரவணன் கண்ணில். பணத்தை கண்ணில் காட்டுங்க, நான் கம்மி ஜாஸ்தி பேசி எடுத்து கொடுப்பேன். கஸ்டமர் ரேட் சொல்கிறதா சார். இப்போ வந்து பணத்தை எண்ணினே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பக்கத்தில் இருந்தாக்கா, நேற்று பாருங்கள் யாருமே தர முடியாது ரேட்டுக்கு கொடுத்துட்டு போட்டாங்க. நேற்று வந்து ஒரு SL6 ஒன்று 2026 மாடலு சார். நான் 13,50 போட்டு நான் கிட்ட வந்தாக்கா வெறும் 10,50 கொடுத்துட்டாங்க சார். 2 லட்சம் கம்மி பண்ணி கொடுத்துருங்க பாருங்க சார். பணத்தோடு வாங்க எடுத்துறாங்க. பணம் இல்லைன்னு மற்ற கவலைப்படாதீங்க. கடுகு டப்பாவில், மிளகா டப்பாவில் இப்போ புதுசாக வேறு இடத்துல தூக்கிறாங்க தெரியுமா? எங்கே இருக்குது தெரியும் சொல்பாலாம்? மஞ்சாத்தூள் டப்பா. எப்படியா? மஞ்சாத்தூள் டப்பா. ஏன்னா காலையிலேருந்து அக்காங்கெல்லாம் ஏந்து குளிச்சுட்டு முகத்தில் மஞ்சா பூசம் வர அந்த டப்பாவில் ஒலிக்கிறாங்க பாருங்கள். ஏன்னா நேற்று பார்த்தாக்கா பல்லு வளர்க்கலான்னு சொல்லிட்டு ப்ரெஷ் எடுத்து பேஸ்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரமான பண்ணிட்டு அதில் ஒரு ₹500 வச்சுருந்துக்குது. எத்து பார்த்தாச்சு, எத்து கொடுத்துட்டேன் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு. அதனால் மஞ்சாத்தூளில் டப்பாலே ஒலிக்க வச்சுறாங்க. ஓணுன்ற பாருங்கள். அடுத்து பாருங்கள் 2011 12 ரிஜிஸ்ட்டு. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் வெறும் 1,25,000 தரலாம். இந்த வண்டி பாருங்கள் ₹2,000 ஆகும். கிட்ட வாங்க முன்ன பேசி தரேன். 16 மாடலு சவுலெட் என்ஜாய் ₹4 கேட்குறாங்க. ஒரு 3,45 தரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2000 கொரலா 2006 மாடலு 7 ரிஜிஸ்ட்டு ₹2,000 கேட்குறாங்க. பேசலாம் பின்ன. அந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா விஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா 1,55,000 ஆகும். நானோ வந்து ₹35 ஆகும். இந்த வண்டி பாருங்கள் 2,25,000 கேட்குறாங்க. 2012 மாடலு விஸ்டா டாட்டா விஸ்டா சூப்பராக. நம்ம தரப்போகிற ரேட்டு வந்து 2,25 கேட்குறாங்க. முன்ன பேசி எடுத்து தருவாங்க சார். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்குது சார் வண்டி. அது
கொஞ்சம் இன்ஜினில் கொஞ்சம் என்னன்னாக்கா இன்ஜின் வேலை செய்கிற 1,00,000 செய்கிறாரு. அதை சரியாக டைமிங் விற்கானவங்க அவங்க. இந்த கஸ்டமர் விற்று கூட சொல்கிறாங்க, நம்ம விற்கலாம் பார்த்தாக்கா அதை ரெடி பண்ணவும் மாட்டேறாங்க. ரெடி பண்ணால் நம்ம என்ன பண்ணுறது, வரவங்களும் சொல்லிடுறது இதுமாரி ப்ராப்ளம்னு சொல்லிட்டு வேணுன்றவங்க 250 கேட்குறாங்க. ஆனால் எத்தனை டைமிங் வச்சா சரியாக போடுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில, அதுக்கேற்ற குறைச்சி கொடுத்தாலுமே குறைச்சும் கொடுக்க மாட்டுறாங்க. பாவம் இதுக்கு 1,00,000 ரூபாய் செலவு பண்ணிடுறாரு பாவம் அவர். ஒரு டேலக்ஸ் பார்ட்டி பாவம் அவர். இந்த வண்டி பாருங்கள் 1,35,000 ஆகும். இந்த வண்டி பாருங்கள் 5,50,000 ஆகும். இந்த ஃபிகோ வந்து 1,10,000 ஆகும். நிறைய வண்டிக்கு இது வாங்க, விட்டுறாதீங்க. நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த வீடியோ லைவாக வரும். விட்டுறாதீங்க சார். என்றைக்கு வந்து அப்பா அம்மா தான். 1000 என்ன ஏது சொன்னாலும் சரி சார். அப்பா அம்மா நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருப்போம். அவங்க தெரியாத ஒன்றும் கிடையாது. கோவத்தில் 2 வார்த்தை 3 வார்த்தை பேசியிருந்தா கூட சரி சார். யாராக போயிட்டான் சார், நம்ம அப்பாவை தானே சார், நம்ம அம்மாவை தான் சார் நினச்சின்னு போங்க சார். வாழ போகிற கொஞ்ச கால வாழ்க்கை நல்லா வாழ்ந்துட்டு போய்ட்டு வரணும் சார். போக சொல்ல ஒன்றும் நம்ம எத்து மூட போதில்லை. ஓண்டம் உண்டு சார். சார் நம்ம 1000 என்ன தப்பு செய்த என்ன பண்ணாலும் கர்மா வந்து நம்மளை விடவே விடாது சார். கர்மா வேணால் விடவே விடாது. இன்றைக்கி நீ தப்பு செஞ்சுட்டு நீ சந்தோஷமாக வாழ்ந்துடலாம் சார். ஆனால் என்றைக்குனா ஒரு நாளைக்கு அந்த ரவுண்டு ஓட்டம் வர சொல்ல அந்த இடத்துல உன் பேர் கொண்டு அந்த நின்றுச்சுனாக்கா கண்டிப்பாக அதுக்கான வினைகளை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. ஒரு வட்டம், ரவுண்டு வட்டம், அந்த வட்டத்தில் அந்த ரவுண்ட்லேயே போயினே இருக்கும்போது இது போல் வந்து சரவணான்னு பேர் வந்துச்சுன்னா அங்கே நின்னாக்கா நீ என்ன தப்பு பண்ணிக்கிற, அந்த தப்பு நீ பண்ணினாக்கா அந்த தப்புக்கான தண்டனை நீ அனுபவிச்சுனா. அப்படியே ரவுண்டு வச்சு கிட்டவா கிட்ட வந்துன்னா ஜாகிர் விஷன் பாய் என்னங்கிறாரா, அவர் தப்பு பண்ணிடுறாரா கண்டிப்பாக அவருக்கு. அப்படியே ரவுண்டு வச்சுன்னு வா. ஓ சென்னை ரகுவா அப்படியே பேர் வந்துக்குதா, அவருக்கும் ஒரு அப்படியே வா. திருவாரூர் டு ஆனந்தா அப்படியே அவரு கூட வா. ஓ சரி நீ கூட வா. அப்படியே இன்னொரு ரவுண்டு வா. யார் யார் இருக்கிறாங்க அப்படியே, யார் யார் அப்படியே பேர் பேசணுமா? தூத்துக்குடி பாசிகுமார் வந்து சிவர் வச்சா பாரு. ஐயா ஐயா ஆனால் பாசிகுமார்ண்ணா ரவுண்டு வட்டம் வந்துச்சு. அப்படியே ரவுண்டாக வந்துச்சுண்ணா. வந்தவன உன் பேர் வந்துச்சுண்ணா, என்னண்ணா பண்ணிக்கிற? அண்ணா அவர் 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டாருண்ணா. அண்ணா தானே பண்ணிக்கிறாருண்ணா. சரி பாசிகுமார் நல்லா இருக்கட்டுண்ணா அப்படின்னு அப்படியே ரவுண்ட் ஆச்சுண்ணவா. அப்படியே வரவா. பட்டுக்கோட்டை வைரம் அப்படியே அவரு வா. தங்கமான மனசுப்பா, நல்ல மனசுப்பா. என்ன ஒன்று குறைன்னா கமாண்ட் மட்டும் தான் பார்க்குறாரு, ஹார்ட்டு தான் போகிறாரு, கார் வந்து வாங்கலை. அதுக்கு வந்து கர்மா பண்ண விடாது, கார் வந்து வாங்கி ஆகணும். அதனால் கார் வாங்க. அப்படியே கொஞ்சம் அப்படியே மேலே வா. தண்டபாண்டின்ற பேர் அவர் ஒன்று. அப்படியே இன்னொரு ரவுண்டு வா. மேலே யார் இன்னொரு யார் பேர் படிப்பாங்களா? ராமேஸ்வர விஜய் அண்ணன். அவர் என்ன பண்ணார், சரவணனை பற்றி ஆஹா ஓஹோ சூப்பராகிறாரு அண்ணன், மேல் வரேன். ஆனால் கார் மட்டும் வாங்கிறது வரல. அது கர்மா வேணாம் விடாது. தயவுசெய்து சொல்கிறேன், விஜய் அண்ணா கண்டிப்பாக வந்து கார் எடுக்கணும். அதனால் சொல்கிறேன், நல்லா இருப்பேண்ணா. ஒன்றும் இல்லைண்ணா, சந்தோஷமாக இருக்கணும் நான் தானே அண்ணா. அதனால் எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். எண்ணம் போல் வாழ்க்கை சார். கண்டிப்பாக எங்கள் அண்ணனுக்கு பாருங்கள், விஜய் அண்ணன், அதாவது ராமேஸ்வர விஜய் அண்ணன், தூத்துக்குடி சிவகுமார், பட்டுக்கோட்டை வைரம், சென்னை ரகு அண்ணன், அதே பார்த்தினாக்கா சோலைங்கர், தூத்துக்குடி சோலைங்கரில் வந்து பார்த்தினாக்கா பாண்டியதுரைன்னு சொல்லிட்டு அவர். அதேமாதிரி வந்தவாசியில் வந்து பார்த்தினாக்கா பிரேமலதான்னு சொல்லிட்டு. அதேமாதிரி இன்னொருத்தர் பார்த்தினாக்கா நம்ம என் பேர் சொல்லவே மாட்டேன், என் பேர் சொல்லவே மாட்டேன், பேர் வாயில் நோண்டியே மாட்டேங்குது. அந்நேரத்துக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. என் பேர் சொல்ல மாட்டேன்ற எல்லாருக்கும் சமமாக சொல்லிடுறேன், எல்லா அண்ணனுங்களும், மொத்த அண்ணனுங்களும். அதனால் வாங்க சந்தோஷமாக. அண்ணா கஷ்டப்பட்டு வீட்டு கட்டினா கார் நான் வாங்கி தரேண்ணா. தயவுசெய்து நான் கார் நான் வாங்கி தரேண்ணா. வாண்ணா என் பையனுக்கும் நம்ம அரிக்கும், அதாவது குட்டி சரவணன் சொல்கிறேன் அவருக்கும் எனக்கும் ஒன்று சொல்கிறேன்ல கேட்டுங்க. எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு எல்லாருக்கும் காசு பணம் முக்கியம் இல்லைங்கண்ணா. எல்லார் வீட்டில் ஒரு ஆசை நான் கார் வாங்கணும் சொல்லிட்டு. ஒரு கார் வியாபாரத்துக்கோசம் பேசுகிறலாம் பேசுவாண்ணா. அப்படி கிடையாதுண்ணா, எல்லார் வீட்லேயும் காருக்குன்னு ஆசைண்ணா.
ஒரு சந்தோஷம். நாங்கள் இருக்கிற சந்தோஷம் மாதிரி நீங்களும் சந்தோஷமானு ஆசைப்பட்றேண்ணா. அதனால் வாங்க, எல்லாருக்கும் வண்டி எடுத்து தரேன், விட்டுறாதீங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.